ஓகே, ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பிரயோஜனமானவர்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே. வாஸ்தவத்துக்கு எப்பொழுதும் போல் இன்றைக்கும் உங்களுக்கு நிறைய பிரசங்கம் தேவையில்லை. நீங்கள் ஏராளமான திரளான கூட்டமான பெண்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தக்கூடிய பல பயிற்சிகளையும் பல சத்தியங்களையும் விலாவாரியாக கேட்டிருக்கீங்க. இன்னும் ஓரிரு பெண்களை பற்றி நீங்கள் பார்க்கவில்லை என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆய்வு செய்தபோது கண்டேன். அது இப்போது நினைவு ஸ்ட்ராங்காக இல்லாதனால ஐ மே ஹாவ் டு ஃபைண்ட் இட் அகெயின். மற்றபடி நீங்கள் பைபிளில் இருக்க எல்லா லேடிஸ் கேரக்டர் நீங்கள் கேள்விப்பட்டுட்டீங்க. அது ஒரு பக்கம் இருக்க போக இன்றைக்கு வாழ்க்கை நிர்வாகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சரி பங்கை வைத்திருக்கிறார், முக்கிய பங்கை வைத்திருக்கிறார், அவசியமான பங்கை வைத்திருக்கிறார், உங்களுக்கே உரித்த ஒரு பங்கை வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு எதுவுமே புதுசாக சொல்ல மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் நிர்வாக கூர்மை இல்லாதவர்களாக இருக்கீங்க, இல்லை கூர்மை இழந்தவர்களாக இருக்கீங்க, சரியாக நிர்வாகம் பண்ணுறதும் இல்லை. அது ஒரு விஷயம். அதனால் ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை? உங்களை தலையான அதிமுக்கியமான ஒரு ஸ்தானத்தில் அந்தஸ்தில் தேவன் வச்சிட்டார். அந்த வச்ச விஷயத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் தான் தேவன் பெரிய பங்கை கொடுத்துருக்கிறார், அதீத பங்கை கொடுத்துருக்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்க தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. பிரதமராக இருக்கிறாங்களே, முதல் மந்திரியாக இருக்கிறாங்களே, ஜனாதிபதியாக இருக்கிறாங்களே, இப்படிலாம் நீங்கள் சொல்லி ஆற்று போகிறதுல நியாயமே கிடையாது. கடவுளுக்கு பயந்து கடவுளை வார்த்தையை முன்னிட்டு பயபக்தியோடு இது சொல்கிறேன். நீங்கள் எழும்பக்கூடாதுன்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பமும் எனக்கு எதிர்ப்பும் இருக்கிற ஒரு மேட்ரே கிடையாது. நான் ஒரு ஆம்பளையாக இருந்தும் சரி, உங்கள் வீட்டு ஆம்பளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆண் உலகத்துக்கு நீங்கள் எழும்பக்கூடாதுன்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ தப்பாக கடவுளுடைய திட்டங்களை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய அன்பை, அவருடைய கரிசனையை நீங்கள் தப்பாக எடை போடாதீங்க. வலிந்து பொருள் கொள்ளாதீங்க. Do not exaggerate and don't try to instruct God. சிம்பிளாக ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன், இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாலும், அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தினவர்களாக இருந்தாலும், தாக்கத்தை ஏற்படுத்தாதவர்களாக சாதாரண பெண்மணிகளாக இருந்தாலும், எல்லாரும் தேவனுடைய அழைப்பினாலும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலாலும் முன்னறிவினாலும் முன் குறித்தலாலும் உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு அந்தந்த குடும்ப பின்னணியிலே, சாம்ராஜ்ய பின்னணியிலே, கிராம பட்டண எல்லா பின்னணியிலே தேவன் அவர்களை வைத்தார். எல்லாருக்கும் ஆண்டவர் படி அளக்கிறது போல் எல்லாருக்கும் தேவதானங்களை கொடுத்துருக்கிறார். ஸோ இதில் சராசரியாக எல்லா பெண்களையுமே குடும்பத்தில் தான், ஆண்களையுமே குடும்பத்தில் தான் வைத்து உருவாக்குகிறார். ஸோ குடும்பத்தை தெருவில் விட்டுட்டு, குடும்பத்தை காற்றோட பறக்க விட்டுட்டு, குடும்பத்தை துறவி மாதிரி நான் திறந்து விட்டேன்னு சொல்லி கிளம்புறதுலாம் மகா பெரிய தப்பு. அது டவுன் த லைன் கொலை குற்றமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அதெல்லாம் கூட நம்ம வேத சரித்திரத்தில் பார்க்குறோம். பெண்கள் கொலைகாரிகளாக மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த பின்னணியிலே நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். ஸோ God has called you to be a manager. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணும்படி, குடும்பத்தை பரிபாலிக்கும்படி, குடும்பத்தை ஓட்டுறதுக்கு இல்லை. ஆனால் வாஸ்தவத்துக்கு இன்றைக்கெல்லாம் நீங்கள் நடைமுறை களத்தில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, வேலை வாங்குகிறாங்க, விரட்டிட்டு ஆளோட்டிகளை போல இருக்கிறாங்க. யூ ஆர் நாட் கால்ட் டு பி an ஆளோட்டி. விரட்டிகிட்டு இருப்பதற்கு ஆண்டவர் உங்களை குடும்பத்தில் வைக்கல. ஆண்டவர் உங்களை குடும்பத்தை நிர்வாகம் பண்ணும்படி, கட்டி எழுப்பும்படி உங்களை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வராது. அதுவும் நான் பார்க்குறது குறைந்தபட்சம் 20 years பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி யாருக்குமே சரி, குறிப்பாக பெண்களுக்கு அதுவும் இந்த பெண்ணியெல்லாம் ஜாஸ்தியானவொடனே, ஃபெமினிசம் உலகத்தில் தலையெடுத்தவுடனே எங்களுக்கு நீங்கள் சொல்ல வரவேணா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்க மாதிரி ஆயிடுச்சு. போத் இன் கிறிஸ்டியன் சர்க்கிள் ஆஸ் வெல் அஸ் செக்குலர் சர்க்கிள். கிறிஸ்தவ உலகத்திலும் வர்த்தக உலகத்திலும் பெண்கள் எங்களுக்கு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நாங்கள் பார்க்காத ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா காலத்தின் போக்கு, காலத்தின் நிர்பந்தம் எப்படி வேணால் நியாயப்படுத்திக்கலாம். இப்போயுமே இன்றைக்கி நீங்கள் தூங்காமல் இந்த விஷயங்களை கேட்கணும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. ஸோ இங்கே வாசிக்கிற இந்த குணங்கள், ஆட்டிடியூட்ஸ், சுவாபங்கள், அது ஆண்டவர் பெண்களையும் ஆண்களையும் படைத்து, குறிப்பாக உங்களை பற்றி தானே இன்றைக்கி விஷயம். உங்களை படைத்த ஆண்டவர் ஒரு வனாந்தரத்தில் வைக்கல, ஒரு தீவில் வைக்கல, மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு இன்ஹாபிட்டட் ஐலண்டில் வைக்கல, ஒரு காட்டில் வைக்கல, ஒரு குகையில் வைக்கல, ஓகே, மலை உச்சியில் வைக்கல. God has kept you in a family. இதை நீங்கள் ரொம்ப வாஸ்தவத்திற்கு அந்த ஹாகியோஸ், ஹோலினஸ் அப்படின்னு அந்த வார்த்தையை பரிசுத்தம் சொல்லல வேறு பிரித்து ஆண்டவர் உங்களை ஒரு புனிதமான இடத்துல வச்சுருக்கிறார். யுவர் ஃபேமிலி இஸ் யுவர் ஹோலி யூனிட். உங்களுடைய புனித ஸ்தலம் உங்கள் குடும்பம்தான். இதெல்லாம் யாரையும் விமர்சிக்கிறதுக்கு சொல்லலை, வழக்கம் போல் சத்தியத்தை பேச விடுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், முழுக்க முழுக்க நான் கல்லறிய விரும்பாவிட்டாலும், சுட்டி காண்பிக்க விரும்பாவிட்டாலும், டிபிஎஸ் சபையில் சொன்னதை விட்டு நீங்கள் சொறையை பிடிச்சிக்கூடாது. புரியுதா? டிபிஎஸ் சபை போன்ற ஏராளமான வெவ்வேறு விதமான கருத்து வேறுபாடு கொண்ட சமுதாயங்களே இருக்குது. லீவ் அலோன் கிறிஸ்டியன் சர்க்கிள். அதில் பெண்கள் ஏற்ற துணையாக தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரேராக தான். அதான் மொத்தத்துக்குமே 800 கோடியில் ஒரு 100 கோடின்னு வச்சுக்கலாமா, ஒரு இன்வென்ட்ரிக்காக 100 கோடி மக்களுக்கு வேணாம் ஆண்டவர் திருமணமாகாமல் இருப்பதற்கு அனுமதி தந்திருக்கலாம். ஏற்றுக்கொள்கிறதாக ஒரு கண்காணிப்பில் அவர்கள் இருக்கலாம். மற்றபடி பெண்கள் வாழ்க்கைப்பட வேண்டும் என்று தான் தேவன் அவளை படைத்திருக்கிறார். வாழ்க்கைப்பட்டே தீர வேண்டும் என்கிற நிர்பந்தம் யாதாம் ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் கிடையாது. அதுதான் அந்த சுதந்திரங்கிறது. God has given us freedom. ஸோ இங்கே வாசிக்கிற அந்த சுவாபங்கள், அந்த சுவாபத்துக்கேற்ற கோளாறு, அதனுடைய அதை தெரிய காட்டும் அந்த விஷயம், அந்த சுவாபம் அவங்கவுங்களுக்குள்ளேயும் சரி, அவங்கள சார்ந்தவர்களோடும் சரி, உரசும்போது போய் முட்டி உரசுறதுங்கிறதா நீங்கள் எடுத்துக்கூடாது. உறவு கொள்ளும்போது, குறுக்கே நடுக்கையும் போகும்போது, எல்லாத்துக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே குகையை கட்டி குடிக்க வீடு தான். இப்போ ப்ராப்ளி இது ஒரு பெரிய ஹாலாக அவங்க வீடை கட்டிட்டீங்க,
இங்கே ஒரு குகை அங்கே ஒரு குகை, ஒவ்வொருத்தருக்கு கேபின் கட்டி கொடுக்குறதில்ல. அதை விட்டு வெளியே வராத, வந்தால் நேராக அதுக்குள்ளே போ, எங்கேயும் போகக்கூடாது, அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தூங்காமல் கேளுங்க. ஏன்னா நீங்களுமே கொஞ்சம் யோசிக்கணும், க்ரியேட்டிவாக யோசிக்கணும், நிதர்சனமாக யோசிக்கணும், மிகுந்த யதார்த்தமாக யோசிக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்றதில்ல தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது, வீட்டிலையே அடைச்சி போட்டாங்கன்னு. கிடையவே கிடையாது. சரி, நான் தேவையில்லாத விஷயம்லாம் பேசி ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த பாயிண்ட். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அதனால் வீட்டில் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அண்ணா அக்கா, அண்ணன் தங்க, அம்மா அப்பா இப்படியெல்லாம் இருக்கும்போது அவளோடு இருக்கவும் விரும்பாதே அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போகிறதுன்னு இல்லை. தேவையில்லாமல் சண்டை பிடிக்காத. எல்லா விரலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எங்கே ஒற்றுமைக்கேற்ற கை கோர்த்தல் இல்லாமல் போதோ ஸ்டே குவைட். அந்த ஒத்துமை வர வரைக்கும் பொறுமையாயிரு, காத்துரு. சுண்டு விரலாக இருந்தாலும் காத்துரு, கட்டை விரலாக இருந்தாலும் காத்துரு, நடு விரலாக இருந்தாலும் காத்துரு. வெயிட். மேனேஜிங்க்கு, நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆசை இருக்குது, தாசல் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது, கழுத மேய்க்கன்னு ஒரு வார்த்தை உலகத்தில் கேட்டிருக்கீங்க. ஸோ இவ்வளோ அறிவு பெருத்த காலத்துலேயும் புத்தக அறிவு நமக்கு நிறைய இருக்குது. மை காட், லேடிஸ் பயங்கரமாக படிக்கிறாங்க. அது இன்றைய காலத்துலலாம் நம்முடைய இந்திய நாட்டிலேயே அந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கேட்குறாங்க. அது சம் பீப்புள் வாண்ட் 63%. தட்ஸ் டூ மச்சில். 50-50 கேட்டால் கூட நியாயமாக இருக்கும். சில பேர் ரொம்பவே அவங்களோட ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கும் போகிறதுக்கும் இருக்க போக டெல்லி கவர்மெண்ட் ப்ரெமிசஸில், கோர்ட் ப்ரெமிசஸில், மாநில சட்டமன்றங்களில், நீதிமன்றங்களில் பெண்களுடைய பங்களிப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. லேடி அட்வொகேட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. திருச்சி கோர்ட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் விமன், கேர்ள்ஸ். எல்லாம் பிரச்சனையான உங்களுக்கு செட் ஆகாத ஒரு தொழில்னால் அதுலேயுமே ஒரு கூட்டமான பெண்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ப்ரேயர் பாயிண்ட்டாக மாற்றிக்கணும். ப்ரேயர் இன்னொருத்தருக்கு செய்கிறது மாத்திரம்தான் ஜெபம் இல்லை. நீங்கள் உங்களை உருவாக்கிக்கிறதுக்கு, நீங்கள் உருவாகிறதுக்கு, நீங்கள் சௌகரியமானவர்களாக மாறுறதுக்கு, நீங்கள் சுகமானவர்களாக மாறுறதுக்கு, நீங்கள் சுகத்தை உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு, அமைதியை கொண்டு வருவதற்கு, அழகை கொண்டு வருவதற்கு, ஆசீரை கொண்டு வருவதற்கு, ஆற்றலை கொண்டு வருவதற்கு, ஆதாரங்களை எழுப்புவதற்கு அவங்களால முடியும். யூ ஆர் ஸோ கெப்பாசிட்டேட்டட். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அந்த நிர்வாக திறமையை, கிருபையை வைத்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்னே நான் சொன்னேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்படியே குண்டு கட்டால் நீங்கள் அவர் மேலே விழுந்துடணும். அவரை சார்ந்து தான் நீங்கள் வாழ கற்றுக்கணும். அதை தவிர இவர் உங்களுக்கு நற்கிரியே உலகத்தில் கிடையாது. அதை எவ்வளவுக்கு தவறுகிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் தவறி போவீங்க, தவறான இடத்துல இருப்பீங்க, தவறான வாழ்க்கை வாழ்வீங்க, தவறான செய்கைகளை செய்வீங்க. அது சமுதாய விரோதமான இல்லை பாலியல் விரோதமான விஷயமாக தான் இருக்கணும்னு தலையெழுத்து இல்லை. பெண்கள் தவறும்போது எப்பயுமே ஒழுக்கக்கேடாகத்தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒழுங்குகளை கெடுத்துருவாங்க, அதுதான் மேட்ரு. ஒழுங்குகளை கெடுத்துட்டா தானாகவே ஒழுக்கக்கேடு பின்னாடி வந்துடும். வீட்டில் வளர்க்குறேன்னா இவன் பின்னாடியே வர மாதிரி. இந்த ஒன்ஸ் யூ லூஸ் யுவர் டிசிப்ளின் லைஃப், யூ ஓப்பன் டோர்ஸ் ஃபார் இம்மொராலிட்டி. அது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுடைய காவலை காத்துக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய புத்தி வேணும். யூ நீட் டு ஒர்க் ஆன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புவதற்கு, நீங்கள் அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதெல்லாம் நம்ம சொப்பு சாமானை வச்சு விளையாண்டுருப்போம். யார் அவங்களுக்கு போய் இதெல்லாம் இப்படி விளையாடுன்னு சொல்லி கொடுத்தாங்களாங்கிறது எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் டவுன் த லைன்
அது கிராம பின்னணியோ பட்டண பின்னணியோ. பாய்ஸ் ஒரு மாதிரி விளையாடுவாங்க, கொஞ்ச நாளைக்கு பொம்பளை பசங்களும் ஆம்பளை பசங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்க பிரிஞ்சு போய் அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு, காரு, ட்ரக்ஸ், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க அந்த மாதிரி விளையாட்டு சாமானை எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் பிளேன், அது மாதிரி என்ஜினியரிங் இஷ்யூவாக யோசிப்பாங்க. ஆனால் பெண் பிள்ளைங்களை அப்படி விளையாடுறதுல நான் சொல்ல வரல. இன்றைக்கெலாம் நீங்கள் கவனிக்கணும், சும்மா இப்படியே பைபிளை மாத்திரம் படித்தேன் இந்த மாதிரி பக்தி பூனை இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கெலாம் என் பிள்ளைங்க எப்படி விளையாடுறாங்க, அவங்களுடைய வீடியோ கேம்ஸ் வந்து ரொம்ப கேயாட்டிக்காக இருக்குது. ஆனாலுமே நல்ல கண்டிப்பாக வளர்க்குற பின்னணியில் இருக்க பிள்ளைங்க கண்டுபிடிப்புக்கு ஏதுவான வாழ்க்கையில் ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு புது காரியத்தை பார்க்கணும், கேட்கணும், செய்யணும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த மாதிரி புத்தி கூர்மை வளர்க்கும்படியான விளையாட்டுகளை விளையாடுறாங்க. அது லிட்ரரி கேமாக இருந்தாலும் சரி, அது கன்ஸ்ட்ரக்டிவ் கேமாக இருந்தாலும் சரி, அது ஒரு சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், அது மருத்துவ விஷயமாக இருக்கலாம், அது என்வாயன்மெண்ட் விஷயமாக இருக்கலாம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்குது. சிலருக்கு ட்ராயிங் இருக்கும், சிலருக்கு வந்து அந்த டிசைனிங் இருக்கும். அதெல்லாம் அம்மா அப்பா கண்டுபிடிச்சி அதை ஒரு தாய் தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் என் வேலை இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஆர் லிவிங் அ லெஸ் ரெஸ்பான்சிபிள் லைஃப். நீங்கள் இர்ரெஸ்பான்சிபிள் கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்டட். ஏன்னா நீங்கள் ஐ திங்க் லாஸ்ட் வீக் சொன்னேன், அதுக்கு முன்னாடி பல முறை நூற்றுக்கணக்கான முறை சொல்லியிருக்கேன், உங்கள் சுயத்தை விட்டு உங்கள் கண்ணை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எடுத்தால் தான் உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியும், உங்கள் வேலையே நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வேலையை எப்போ நீங்கள் உங்களே பார்த்துக்கணுன்னா, உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் குற்றம் குறைகளை நீங்கள் அறிந்து புரிந்து சீர்படுவதற்கு நீங்கள் உங்களை கவனிச்சுக்கணும். தட் இஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். மற்றபடி நீங்கள் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷனோட நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது உங்கள் சுகம். தூங்காமல் கேட்கணும், உங்கள் சுகத்தை நீங்கள் காத்துக்கணும். உங்கள் சுகத்தை நீங்கள் காத்துக்காமல் போகும்போது நீங்கள் சுகக்கேடாக வாழ்கிறது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் சுகக்கேடு வரும், புருஷனுக்கு வரும். சுகக்கேடு வந்து இந்த நோய், இருமல், சளி, வெவ்வேறு விதமான விஷயங்கள் மாத்திரம்தான் சுகக்கேடு நினைக்காதீங்க. When you lose your health, you lose the health of the family. இன்னைக்கு காலையில் தான் நினைக்கிறேன், இல்லைன்னா லாஸ்ட் நைட் பார்க்குறேன், டாக்டர் பிஎம் ஹெக்டேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பார்த்துருந்தா. அவர் பெரிய ஒரு மேதை தான், அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட். ஆனால் அவருக்கு பல மருத்துவத்துறையில் பாண்டித்தியம் உண்டு. அவர் வந்து சொல்கிறார், வெல்னஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ், சுகம் வேறு, ஆரோக்கியம் வேறு. நோயோடு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் சுகம். இல்லை மாற்றி சொல்கிறேன்னா, ஆரோக்கியம் என்பது தான் நோயோடு சேர்ந்த விஷயம். மற்றபடி வாழ்வு சுகமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தெளிவு இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும், பற்று இருக்கணும். பற்றுள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர், நீங்கள் எப்படி ஒரு ஏற்ற துணையாக படைக்கப்பட்டீங்களோ, உங்களுக்காக தேவன் ஒரு மனிதனை தரணும்னு நீங்கள் ஜெபிப்பது தவறல்ல. உங்களுக்கு அப்படியே இறுதியாக ஒரு மனிதனை அடைந்து விட்டீர்களானால், அவருடன் நீங்கள் பழகிறதுனால அவர் உங்களுக்கு துணையாக மாறத்துக்கு, தலையாக மாறுறதுக்கு இல்லை, நிர்வாக திறமையில் பாதுகாவல அரணாக இருப்பதற்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். இந்த வேலையில் ஓயாமல் பேசிகிட்டு இருக்க இந்த சனம் வரைக்கும் ஆண்களும் தவறுகிறோம், பெண்களும் தவறுகிறோம். பெண்கள் நீங்கள் நிறையவே தவறுகிறீர்கள். உங்கள் வீடை கட்டி எழுப்ப, உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப நீங்கள் கவனம் செலுத்தாத ஒரே காரணத்தால் உங்களுக்குள்ளே ஜெனரேட் ஆகிற ஒரு துர்ப்புத்தி பொறாமை. யூ ஆர் ஸோ ஃபுல் ஆஃப் ஹேட், யூ ஆர் ஸோ ஃபுல் ஆஃப் என்வி.
எரிச்சல். ஆமாம், தட்ஸ் பேட். ஒரு பெண்ணாக இருப்பதை பற்றி ஆனந்தம் கொள்ள வேண்டும். இன்னொரு பெண்ணை குறித்து நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. இன்னொரு பெண்ணுக்கே நீங்கள் உதவியாக இருக்கணும். பெண்கள் குடும்பத்தின் கண்கள், சமுதாயத்தின் கண்கள்ங்கிறாங்க. அதெல்லாம் அந்த இடையிலும் கவிதையோடு சேர்ந்த கருத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 8 சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு வாழாதீங்க. சுரக்காய் வச்சு என்னத்தை செய்கிறது அப்படின்னு ஒரு பெண் யோசிக்கக்கூடாது. இதை வச்சு எதையும் செய்யலாம், இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாங்கிறது உங்களுக்குள்ளே அந்த க்ரியேட்டிவ் மைண்டு வேணும். எப்போ பார்த்தாலும் ஸ்டீரியோ டைப்டாக ஒரே மாதிரி சுரக்காயை அரிஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு தின்பண்டம் செய்கிறதுங்கிறது இருக்கக்கூடாது. இன்னொரு பெண் சுரக்காயை விசேஷமாக சமைச்சு 4 பேர் 40 பேர் 400 பேருடைய பாராட்டை பெற்றுவிட்டாள்னா சுரக்காயாக இருக்காது, வேறு ஏதாவது காயாக இருக்கும். அது எப்படி அந்த காயை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். தட் இஸ் இன் யோர் ஸ்பிரிட். உங்கள் ஆவிலே இருக்குது. இன்னொருத்தி என்னை விட அப்படி செய்ய முடியும், சுரக்கானா அது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நீங்களே ஒரு வரையறைக்கு யூ ஷுட் நாட் டிக்ரை தி க்ரியேட்டிவிட்டி ஆஃப் another woman. இப்போ இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் அல்பமான விஷயங்களிலே உங்களுக்குள்ளே இருக்க அந்த பொறாமை உங்களுடைய திறமையை குறைக்குது, உங்கள் குணத்தை சீரழிக்குது, உங்களுடைய ஸ்ட்ரக்சர் அதை டேமேஜ் பண்ணுது, உங்கள் ஃப்ரேம் ஒர்க்கை ஆட்டிடுது, ஒரு ஆட்டிடுது. இந்த ஒரு பாயிண்ட்டே நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் தான் யோசிக்கணும், இது எனக்கு தேவையில்லாத விஷயந்தான். ஆனாலும் இப்போ நான் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் அ லோன் பர்சன், ரைட்? அதனால் இது எனக்கு தேவையில்லை. நான் இப்போ ஒரு ராணியோடு இருந்திருந்தால் இன்னும் இதனுடைய விஷயங்கள் வேறு, இதனுடைய தாக்கம் வேறு, இதனுடைய புரிதல் வேறு. இல்லை, இருக்கிற புரிதலில் கரெக்டாக நான் வளர வேண்டியது. அவர்களோடு இருக்க விரும்பாதே அப்படின்னா நீங்கள் யாரோடு யார் இருக்கணும், யாரோடு யார் இருந்தால் எப்படி இருப்போங்கிற அந்த விஷயங்களை தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். உங்களுக்குள்ளே, உங்கள் எல்லாருக்குள்ளே, உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே, உங்கள் ஒவ்வொருத்தருக்காக, உங்களை வச்ச ஒவ்வொரு குடும்பத்திலையும், உங்களை வச்ச ஒவ்வொரு பூமியின் எல்லையிலையும் சமுதாய எல்லையிலையும் தேவன் வைக்கும்போது இன்னின்ன காரியங்கள் உங்களுக்கு தேவை, இன்னின்னார் மூலமாக தேவை, இன்னின்ன விதத்தில் தேவை, இன்னின்ன நிலையில் தேவை அப்படின்னு தான் தேவன் வைத்தார். அவர் வச்சதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அங்கே எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் தான் அதை சரி பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நீங்கள் திருந்தி தான் ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை. அது உங்களுக்கு பிடிக்காது தான். அதுதான் எனக்குமே பிடிக்கல. நான் ஒவ்வொரு முறையும் மனம் திரும்பி தான் இங்கே வரேன். அது எனக்கு நல்லதாகவும் இருக்குது. ஏன்னா நானுமே புரிதலில் வளர்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும், உங்கள் வயிற்றறிச்சலை கொட்டணும், நீங்கள் ஐயா வந்துட்டாரியா அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னுடைய புரிதலிலே ராணியோடு 26 வருஷம் வாழ்ந்திருக்கேன். 26+ years, probably 26 full years. அதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் கூட பிறந்தவரோடு வாழ்ந்திருக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ 69.5, ஒரு 10-15 years குறைச்சிக்கிட்டாலும் சாலிடாக 50 years எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் எனக்கு இருக்குது. அதில் நான் பார்க்குறது என்னென்னா, குறைந்தபட்சம் 30 years, 20-30 years. இன்றைய காலத்து பெண்கள் என்ன தெரியுமா, ஒரு அடுப்பு ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போடுங்க, வேறு அடுப்பு வாங்கித்தாங்கன்னு நிற்கிறாங்க. அது இந்த பாஸ்ட் 10 yearsக்குள்ளெல்லாம் இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்தோடனே எல்லாம் காலுக்காக செருப்பை கலட்டி எறின்னு அப்படி தான் வாழ்கிறாங்க. அந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி
திரும்பி ரிப்பேர் பண்ணி அதுவாக தேஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகிற வரைக்கும் என்னை விட்டுடு அப்படியே அது அழுகிற வரைக்கும் வச்சு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அந்த ஒரு கமிட்மெண்ட்டே உங்கள் லைஃப்பில் இல்லை. எப்படி நீங்கள் பார்த்தாலும், பாசமாக பார்த்தாலும், அப்படியே கண்ணெரிக்கிற மாதிரி பார்த்தாலும் ஐ கேர் அ ஃபுட். உங்கள் துர்புத்தி இதில் தான் நல்லா வெளியே தெரியுது. உங்களுடைய கமிட்மெண்ட்டில் இருக்கிற அந்த சர்க்கிள், அந்த கேர்லெஸ்னஸ், அந்த க்ரீடு, இது செய்கிற தப்பா அப்படி நீங்கள் டிபேட் பண்ணுறதை விட தேவையில்லாமல் இன்னொரு காரியத்தை வாங்கணுமா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், வீடு கட்டிட்டீங்க, இப்படி இருக்காங்களே, வீட்டை கூட குறை சொல்லிட்டு வீட்டை மாற்றுங்க, வீட்டெல்லாம் மாற்ற முடியாது, வேறு இடத்துக்கு போவோம், வேறு ஃப்ளாட்டுக்கு போவோம், வேறு தனியாக வாங்குவோம், இப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்களா இல்லையா? ஆமாம், நீங்கள் இல்லைன்னு உடனே நான் இங்கே வந்துடாதீங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு. உங்களுக்கு சௌரியம் தான் நீங்கள் செய்வீங்க, செய்ய முடியாதனால வாயை மூடிட்டுருக்கீங்க, கலகம் பண்ண முடியாதனால நீங்கள் நிறைய விஷயத்தில் அடக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் அம்மாவுடைய ஊரே ரெண்டாக்கிடுவீங்க. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கவே முடியாது உங்களால். சபையை ரெண்டாக்க பார்க்குறீங்க, ஒன்றும் முடியல. உங்கள் திட்டம்லாம் ஒன்றும் பருப்பு வேக மாட்டேங்குது. என்ன தான் ஸ்டீம் ஏற்றி விட்டாலும் ஆண்டவர் வேறு பக்கம் அதை பிண்டில் வால்வை கழட்டி விட்ற, அது அப்படிலாம் அது வேறு பக்கம் ரிலீஸ் ஆயிடுது. சத்தியம்தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கணும்? இந்த 40 இயர்ஸில் கேட்ட சத்தியத்தில் நீங்கள் மலை மேல் இருக்க பட்டணமாக, விளக்கு தண்ணி விளக்கா உங்களை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருந்திருக்கணும், ஒளியாக இருந்திருக்கணும். அப்படியே கேட்டு 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 அப்படியே கல்லாக இருக்கிறீங்க. பொறாமை என்கிறது நீங்கள் இன்னுமே ஸ்டடி பண்ணணும். அவ்வளோ அதுக்குள்ளே ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் யாரோடு இருந்தால் உங்களுக்குள்ளே பொறாமை வராதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் யாரோடு இருந்தால் பொறாமை உங்களை மேற்கொள்ளாதுங்கிறத கண்டுபிடிக்கணும். பொறாமை எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, அதை அடக்கி வைக்கணும். அண்மையில் எனக்கு ஒரு அருமையான புரிதல் கிடச்சிச்சு கடவுளை பற்றி. அது சபைக்கு சொல்லணும். ஆனால் எப்பயுமே நான் வழக்கமாக சபைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது உங்களுக்கு தான் சொல்லும்படி நேர்ந்தது. ஆனால் தட் இஸ் நாட் ஃபைனல். கடவுள் யார் என்றால், ஹூ இஸ் காட்? A person who has all the self-control. தன்னடக்கம் நிறைந்தவர், தன்னை அடக்கி ஆண்டு கொள்ள தெரிந்தவர் தான் கடவுள். அந்த குணத்தை ஆண்டவர் நமக்கு ஆவியின் கனியிலே ஒன்றாய் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சரி, கவனிக்கணும். பெண்கள் வழக்கமாக அடக்கமாக இருக்கணும்னு சமுதாயம் எதிர்பார்த்துருக்கு. பெண்கள் அடக்கமாக இல்லைன்னா அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. அடக்கங்கும்போது தங்களையே ஆண்டு தங்களுடைய வரையறையை புரிந்து நீங்கள் வாழ உங்களுக்கு தெரியலன்னா நீங்களே உங்களுக்கு பிரச்சனை, உங்களோடு சேர்ந்த சக பெண்ணுக்கு பிரச்சனை. நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய உங்கள் எதிர்ப்பாளரான ஆண்களோடு உங்களுக்கு பிரச்சனை. அவங்க குடும்ப சிப்ளிங்ஸ் சொல்கிற மாதிரி உடன்பிறப்புகளாக இருக்கலாம், கசின்ஸாக இருக்கலாம், அத்தா மாமி, இல்லை ப்ராப்ளி சித்தப்பா சித்தி, ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அந்த உடன்பிறப்புகளாக இருக்கலாம், தூரத்து சொந்தமாக இருக்கலாம், மூன்றாம் கால் வரைக்கும் இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் மறந்து வாழ்கிறீங்க. இன்றைக்கி எல்லோரும் உங்கள் ஜபமும் உங்கள் கமிட்மெண்ட்டும் உங்களுடைய லைஃப் ரிவிஷன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும்
திரும்பியும் படித்து திரும்பியும் நீங்கள் உயிர்ப்பித்து திரும்பி சீர்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறீங்க. எப்படின்னா, இன்றைக்கெலாம் சொந்த பந்தத்தோடு சரியாக நமக்கு ஒட்டி உறவாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த ஸ்ட்ரகிள் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே இருக்குது. ரட்சிக்கப்பட்ட நம்ம திரும்பி பின்மாற்றத்துக்கு போய் வேறு மாதிரி தான் பழக விரும்புகிறோம் ஒழிய, நமக்குள்ளே வைக்கப்பட்ட ஒளியை கொண்டு அந்த இருளை விரட்டுவதற்கு ஏதுவான பலமும் வளர்ச்சி நமக்குள்ளே இல்லை. சுசானா வெஸ்லியை பற்றி படிச்சிட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி அதை நான் சொல்ல முடியாது. அதை நான் இன்னும் கொஞ்சம் அதை கிராஸ் பண்ண பிற்பாடு தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிரமாதமான ஒரு பெண்மணி. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்குள்ளே நிறையவும் செயல்படவும் விட்டு கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு பாத்திரம். இது மாதிரி நிறைய பெண்கள் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க, சரித்திரத்தில் இருந்திருக்கிறாங்க, இன்றைக்குமே இருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி காலையில் பார்த்தேன், எவ்வளோ தாளந்து படைத்தவர்களை, எவ்வளோ தேவனுடைய அருளை பெற்றவர்களை, எத்தனை விதமான விதங்களிலே தேவனுக்கு உபயோகமாக திகழ்கிற பெண்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், திருச்சபையில் வைத்திருக்கிறார். லலிதா பெனியேல், மார்த்தா லாசர் அப்படின்னு 2 பெண்கள் சும்மா பிச்சு வதறாங்க இன்டர்நெட்டில். அவங்கள பற்றி ஒரு பக்கம் ஒரு நேரத்தில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. அதை விட அவங்க எந்த பின்னணியில் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பின்னணியில் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை திருச்சபைக்கு, எல்லா நிலையில் இருக்கிற திருச்சபை மக்களுக்கு இந்த இணையதளத்தின் மூலமாக தியானித்து பிரமாதமாக கட்டுரைகளை எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க, கலக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, கர்மமே கண்ணாயினார் முடியும். ஓகே, அவங்க வேலை உண்டு, அவங்க கமிட்மெண்ட் உண்டு, அவங்க அழைப்பு உண்டு, அவங்களுடைய திறமை உண்டு, அவங்க கடமை உண்டு நினச்சி வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அதை வீட்டுக்குள்ளேயும் சரி, நாட்டுக்குள்ளேயும் சரி, காட்டுக்குள்ளேயும் சரி, யார் என்ன விதத்தில் விமர்சித்தாலும் அவங்க காது செவிடாயிரும். அவங்க காரியத்தில் கடமை நிறைவேற்றுவதில் யார் உதவியாக இருக்கிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து அவங்க செய்ய வேண்டிய கடமையில் செய்து வளர்ந்து அநேகருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த உலகத்தில். இப்படி வளர்கிறவங்க யாரும் மற்றவங்களை பற்றி பொறாமை கொள்வதில்லை. அவங்க சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும், என்ஜிஓஸாக இருந்தாலும், அவங்க நர்சஸாக இருந்தாலும், டாக்டர்ஸாக இருந்தாலும், டீச்சர்ஸாக இருந்தாலும், அவங்க அப்படி இருக்கிறதில்ல. சரியான கமிட்மெண்ட்டோடு, சரியான ஒரு அர்ப்பணத்தோடு, சரியான தரிசனத்தோடு இலக்கை நோக்கி பயணிக்கிற எந்த ஒரு பெண்ணும் திசை மாறி போகிறதே இல்லை. நான் இப்போ தீமோத்தேயுக்கு சொல்கிறது போல் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே அவங்க சிக்கிக் கொள்கிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் கவனிக்கிறேன், பொறாமை எப்படி ஜெனரேட் ஆகுதுங்கிறத காமிக்கிறேன். எல்லா பெண்களும் குடும்ப பெண்கள், அது குடும்ப பெண்களாக இருக்கிறவங்க எல்லா பெண்களும் குடும்ப பெண்கள் அப்படி எடுத்துக்குவோம். எல்லா பெண்களும் குடும்ப பெண்கள் இல்லை, குடும்ப பெண்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா பெண்களும் குடும்ப பெண்களாக இருக்கிறவங்க, ஒரு புருஷனுக்கு மனைவியாக இருக்கிறவங்க, ஒரு குழந்தைக்காக தாயாக இருக்கிறவங்க, குறைந்தபட்சம் திருமணமாகி ஒரு 5 to 6 years, மேபி 10 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற பெண்கள், அவங்க அந்த குடும்ப வாழ்க்கையும் புரிந்து கொள்வதற்கு ப்ராப்ளி இட் மே டேக் சம் இயர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க அந்த பணியில் அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஓய்வு, ரீசஸ்ங்கிறாங்களே, அது இன்டர்மிட்டன்ட் டைமில் எல்லா பெண்களும் அப்படி இல்லை. ஆனாலும் பெண்களுக்கென ஏதாவது ஒரு தனியாக கைவாகான ஒரு பழக்கம் இருக்கும். ஒன்று தையல் இருக்கும், இல்லை படிப்பு இருக்கும், ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். அதில் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது பெரிய தெய்வ குத்தம்லாம் ஒன்றும் கிடையாது.
அவங்களுக்கு அடிப்படையாக கொடுக்கப்பட்ட பணியிலே அவங்க சிறந்து விளங்க வேண்டும். அவங்க தாக்கம் ஏற்படுத்த வேண்டும். அவங்க மாற்றம் கொண்டு வர வேண்டும். மாற்றத்தை விரும்ப வேண்டும். பெண்கள் மாற்றத்தை விரும்புகிறவர்கள். அப்படி அறியாமல் அடுப்போடு அடுப்பாக, மண்ணோடு மண்ணாக, கரியோடு கரியாக, கட்டையோடு கட்டையாக போகக்கூடிய அளவுக்கு சிகையிலே வெந்து அடிமைகளாக வாழ்கிற பெண்களை விடுதலை செய்வதற்காகத்தான் எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் ஒரு விடுதலை உண்டு, ஒரு திருப்பம் உண்டு, ஒரு மாற்றம் உண்டு என்பதை கண்ட, அதை விரும்பி மற்றவர்களும் அடைய வேண்டும் என்று விரும்பினவர்கள் தான் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி அவர்களுடைய பணிகளையும் செய்து அவங்க வீட்டை தெருவில் விட்டுட்டு விடாமல் அவங்க குடும்பத்தை சரியாக கட்டி எழுப்பிட்டு உலகத்தில் இருக்க அநேகருக்கு அவங்க விளக்கு தண்டின் மேலுக்கு விளக்காக, மலை மேலுக்கு பட்டணமாக இன்னைய வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்காக தான் அவங்க மேலே அபிஷேகம். அதுக்காக தான் அவங்க கையில் இந்த வாழ்வழிக்கும் திரு வார்த்தை. நீங்கள் எவ்வளோ பைபிள் படித்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னா அது விக்கிரகத்துக்கு நம்மோன்னு சொல்கிற மாதிரி தான். we don't serve an idol. இல்லை, நாம் உயிருள்ள தேவனை வழிபடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் வாழ்விலே மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா அதனுடைய அடிப்படை அஸ்திபாரமே அது லோகோஸ், அது ரேமா. ஓகே, அப்போ அது இரண்டுமே கிரேக்க வார்த்தைகள். ஓகே, நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் இந்த பாயிண்ட்டை முடிச்சிடுறேன். பாயிண்ட்டை முடிக்கலையே, ஒரு வசனத்தெலாம் இருக்கும். ஒரு 8 வசனத்தை வாசி வைப்போம். பின்னாடி நம்ம ப்ராபப்ளி கடவுள் சுத்தமான நெக்ஸ்ட் வீக் இதை யோசிப்போம். நீங்களுமே 24 அதிகாரத்தை நீதிமொழிகள் வாசிட்டு வாங்க. வாசிக்கலாம். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். ஜெபிப்போம்.